தனிமையை வந்து 2 வகையில் பயன்படுத்தலாம். தீமைக்காகவும் பயன்படுத்தலாம், நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம். உணர்ச்சியில் இருக்கும் தீமைக்காக பயன்படுத்துவாங்க. உணர்வு இருக்கவங்க நன்மைக்காக பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணும் பொழுது தனியாக வீட்டில் படுக்க இருக்குது. எத்தனையோ கிளாஸ் எடுக்கப்பட்டாச்சு, நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ என் பக்கம் திரும்புங்க, நீங்கள் அவனை பக்கம் திரும்பினா மட்டும்தான் அமைதி, யாரும் அமைதி கொடுத்துட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே என்னை சுற்றி நிகழ்வு இல்லை, நான் அவனுக்காக எனக்கு நேரத்தை ஒதுக்கும் பொழுது அவன் பக்கம் திரும்பிட்டேன்னு சொன்னான், அந்த விருப்பத்தை அவன் ஒப்படைச்சேன்னு சொன்னான், அந்த வழியை நான் அமைச்சிருவான். விரும்ப தானே சொல்கிறான், எதுக்காக இந்த தனியான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கேன், என் பக்கம் திரும்புங்க. இரவில் தூக்கம் வருது, சில தூக்கம் வரமாட்டேங்குது. அந்த தூக்கம் வராத காரணம் அவன் பக்கம் திரும்புறதுக்காக தான். நான் பொழுது போக்கிக்கிற கிடையாது. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, செல்லு, தூக்கம் வராமல் இருக்காக டைம் பாஸ் இப்படி போயிட்டுருக்கு. இவனே அவன்கிட்ட பேசுங்க, பேசுறதுக்காக தான் சூழ்நிலை உருவாக்கிட்டான். பாவத்தை மன்னிச்சிடு, அப்படி பேச ஆரம்பிக்க என்ன பாவம் அவன் அறிவிப்பான். தூக்கம் எனக்கு வரல, என் பாவத்தை மன்னிச்சிடு, நல்லபடியாக வந்துட்டு இப்போ தூக்கம் வராமல் இருக்குது, என்ன காரணம் தெரியல, அறிவிப்பான். நீங்கள் முதல்ல பண்ணிடுறீங்களா, அவன் பக்கம் திரும்புறீங்களா, அவன்கிட்ட பேசுகிறீங்களா. நாம் அதுலேயும் என் பக்கம் திரும்புறதா கிடையாது. என் காலத்தை நான் வீணாக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். இப்போ தூக்கமும் இல்லை, கஷ்டமும் இருக்குது, நீங்கள் எதையும் பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, சத்தமும் கேட்க முடியாது, கம்ப்யூட்டர் செல் எடுக்க முடியாது. அந்த சூழ்நிலை வச்சு என்ன பண்ணுவீங்க? அந்த பிரச்சனை வர காரணம் நல்லபடியாக இருக்கும்போது நீங்கள் அவங்க திரும்பினா அந்த பிரச்சனை வந்திருக்காது நம்ம எல்லாருக்குமே. ஆனால் பெரும்பாலும் அவன் கொடுத்தக்கூடிய வாய்ப்புகள் நம்ம தவறிட்டே இருக்கிறோம். அவனுடைய எண்ணங்களும் பேச்சுக்களும் செயல்களும் என்னுடைய பார்வையிலும் அவனுக்கு பொருத்தமாக அமைய இறைவனே என்னை என் பொறுப்பில் விட்டுறாத, நான் படைப்பின் பலன் அடையணும். இவ்வளோ காலம் என் காலத்தை நான் வீணாக்கிட்டேன், இனி வாழக்கூட வீணாகிடக்கூடாது. அப்போ காலத்தின் மீது சத்தியமாக அவன் கொடுக்கப்பட்ட காலத்தை பெரும்பாலும் வீணாக்கூடியவங்களா இருக்கிறாங்க. காரணம் பொருள் அடிப்பில் போகிற காரணமாக. பொருள் தான் வாழ்க்கைன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், ஏற்கனவே கொடுக்கப்பட்டவங்க தான். நம்ம அது என்ன நிம்மதி நம்ம வாழ்ந்தோம், கஷ்டங்கள் தான் அதிகரிச்சிருக்கு இது வரைக்கும்.